ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தாவேக தலைவர் விஜய் தனது முதல் பிரச்சார பயணத்தை தொடங்கிய நிலையில் அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம். அது வரும். இப்போ சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தால் இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. அதை பார்க்க தம்பி மாதிரியே சொல்கிறேன், ஐ ஆம் வெயிட்டிங். எப்படி பார்த்தாலும் 26 மே மாதம் தெரிஞ்சிடும்ல. கொஞ்சம் காத்துருங்க. பொறுமை என்ற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும், கனி ரொம்ப தித்திப்பா இருக்கும்னு எங்க தலைவர் சொல்றாரு. மாசத்தும் சொல்றாரு, பொறுமையும் உதவிற போர் தாண்டாங்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சுற்றுப்பயணம் இருந்ததுங்க, நான் கேள்விப்பட்டேன். ஆரம்பிச்சிருக்காரு, வாழ்த்துக்களுங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி இருக்கிறப்ப இது ஒரு அரசியல் கட்சி, பெரிய ஆளுமைகள் ஆல்ரெடி ஆட்சி செய்த ஒரு பூமி. அப்படி இருக்கும்போது புதிதாக வருபவர்களுக்கு பல்வேறு விதமான சேலஞ்சஸ், சவால்கள் எல்லாமே இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சவர் தான் நம்ம கேப்டன். அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் கேப்டன். அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, சவால்களை முறியடித்து வெற்றி பெறும்போது தான் அது மக்களால் அங்கீகரிக்கப்படும். இங்க எங்கேயாச்சும் நாங்க மரத்துல ஏறணுமா? இங்க எங்கேயாச்சும் அப்பாவி பொதுமக்கள் வீட்டு மேல ஏறி கூரையில குதிச்சோமா? அவன் கஷ்டப்பட்டு கட்டிருக்கிற ஓட்டு வீடுல ஏறி குதிச்சு ஓட்ட உடைச்சோமா? ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு திருச்சி மாநகரத்தில் வெளிநாட்டுக்கு உழைக்க போன தொழிலாளிகள் பல பேர் வெளிநாட்டு விமானங்களை விட்டுவிட்டான். 6 மணி நேரம் நெரிசல். நான் கேட்கிறேன், தமிழ் சமூகமே, நான் நடிகர்களை குறை சொல்ல மாட்டேன். அந்த நடிகனை பார்ப்பதற்காக கர்ப்பிணி தாயாகவும் பச்சை குழந்தையாகவும் சென்று மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கின்றீர்கள். உங்கள் மேலே ரசிகர்களின் கால்கள் பதிந்து ஏறி தன் தலைவனை திரையில் முதல்வரை தேட கிளம்புகிறான் தமிழன். கூட்டத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்கின்றதையும் மறுக்க முடியாது. அது தானா ஒரு ஆர்வத்தோடு வந்த கூட்டம் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த கூட்டமே ஒரு வடிவமாக மாறி, ஒரு அமைப்பாக மாறி, தேர்தலை சந்தித்து எந்த அளவுக்கு வாக்குகளை பெற்று எந்த அளவுக்கு சீட்டுகளை வெல்வார்கள் என்பது காலம்தான் சொல்லும். ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் தமிழ்நாட்டில் சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஒரு அரசியல் இயக்கமா அதை மாத்தணும். அந்த ரசிகர் கூட்டத்தை ஒரு அரசியல் இயக்கமா மாத்துங்கிறது பெரிய ரொம்ப கஷ்டம். அது நீங்க அது ஒரு கிளைக்கழகம் ஆரம்பிச்சு ஒரு கிராமப்புறங்களில் கிளைக்கழகம், நீங்க நகர்ப்புறங்களில் வட்டக்கழகம், இதெல்லாம் ஆரம்பிச்சு ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு இதை ஆரம்பிச்சு ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்து பண்றது அதுக்கு டைம் ஆகும். இவருக்கு யாருக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு. நீங்க அரசியலுக்கு வராருன்னா இன்னைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் லட்சக்கணக்கில் கூட்டுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு உந்து சக்தி. ஆனா அதை பயன்படுத்தி கொண்டு அவருடைய கொள்கைகள், செயல்பாடுகள் வச்சு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.